Hello guys, welcome back our channel Rider Machine. நான் தான் உங்க கணேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஹெல்மெட்டோட அன்பாக்சிங், அதுக்கு அப்புறம் எதுக்கோசம் இந்த ஹெல்மெட் நான் சூஸ் பண்ணேன், அதுல என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படி எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சோ லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலனா மேல ஐ பட்டன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. சோ இந்த ஹெல்மெட் எங்க வாங்கணும் எல்லாமே டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பட் ஆனா என்ன ஹெல்மெட் அப்படினு சொல்லிட்டு தம்ப்நெயில்ல கூட போட்டுருக்க மாட்டேன். சோ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கோம், சோ அது என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படினு சொல்லிட்டு காட்டுறேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க காய்ஸ் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். ஸோ அது என்ன காட்டுறேன். ஓகே காய்ஸ், நம்மளோட ஹெல்மெட் வந்துடுச்சு. ஸோ இங்கே தான் ஹெல்மெட் இருக்குது. நம்ம என்ன ஹெல்மெட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆக்ஸார் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். என்ன மாடல் வாங்கியிருப்பேன், ஆக்ஸார் வாங்கியிருப்பேன். ஸோ ஆக்ஸாரில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. விவிடு, அதுக்கப்புறம் வினாமஸ் சீரியஸு. இது பார்த்தீங்கன்னா ஸோ இது ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட் கூட ஒரு கவர் மாரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இதுவே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ ஆக்ஸாரோட கவர் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும் இந்த கவரு. ஸோ இந்த கவர் எது கொடுக்குறாங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கையில் ஹெல்மெட் எடுத்துக்க முடியாது இல்லையா. சப்போஸ் உங்கள் ஹெல்மெட் இதுக்குள்ளே வச்சுட்டு 2 சைடு ரோப் இருக்கும். இது நீங்கள் மேலே டைட் பண்ணிவிட்டு பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பத்திரமா வச்சுக்கோங்க. சரிக்கா, ஸோ இதான் நம்மளோட ஹெல்மெட்டு. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்ஸாரில் பொறுத்தவரையே ஒரே ஷெல்லு தான், பட் மேலே இருக்க இந்த டிசைன்ஸ் மட்டும்தான், அவுட்டர் டிசைன்ஸ் மட்டும்தான் வேறு வருது. இப்போ நம்ம வச்சிருக்கிறது டர்பைன். ஸோ அதுக்கப்புறம் விவிடு சீரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சி டெவில், இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் மாடல் இருக்குது. ஸோ சி டெவில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்மளோட கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி இருக்கனால சரி நான் இந்த ஹெல்மெட் சூஸ் பண்ணேன். ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளோட ஜாக்கெட்டும் பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கனால ஸோ இந்த ஹெல்மெட் நான் சூஸ் பண்ணேன். 5000 ஒரு பெஸ்ட் ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆக்ஸாரில் சூஸ் பண்ணலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நிறைய பேருக்கு நான் ஆக்ஸார் வாங்கி கொடுத்துருக்கேன். அது வீடியோஸில் நீங்கள் ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஹெல்மெட்டில் என்ன ஃபீச்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் டியூவல் வைசர் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது கிளியர் வைசர். நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளே உங்களுக்கு ஒரு சன் கிளாஸ் வரும். சரிங்களா, உங்களுக்கு டியூவல் வைசர் இருக்குது. அதுக்கப்புறம் பின் லாக் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ பின் லாக் அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி பைக்கில் ஓட்ட சொல்ல சாங்ஸில் கேட்டுட்டு ஓட்டுவாங்க. பட் ரொம்ப சாங்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சவுண்டு கம்மியாக வச்சு மோஸ்ட்லி எல்லோரும் கேட்டு ஓட்டுறாங்க இன்னைக்கு. ஸோ அது எப்படி இருக்க சொல்ல அவங்களுக்கு உள்ளே இப்போ இன்டர்காமு, அதுக்கப்புறம் உள்ள ஹெட்செட், ப்ளூடூத் ஹெட்செட்டே இப்போ நிறைய வருது. ஆக்ஸாரில் கூட வருது, சன்னா அதுமாரி நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தளவுக்கு கேப்பபிள் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஹெல்மெட்டில் அந்தமாரி ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்லேருந்து எக்ஸ்எல் சைஸ் வரையும் இருக்குது. ஸோ சைஸ் பொறுத்து உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். எஸ்லேருந்து எஸ், எம், எல், எக்ஸ்எல். ஸோ இந்த சைஸில் இந்த ஹெல்மெட் ஷெல்லு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் லாக் எல்லாமே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இதோட ப்ரைஸ் பாருங்கள், 4994 rupees. ஸோ 5000 கிட்ட வரும் இந்த ஹெல்மெட்டு. ஸோ ஒரு 5000க்கு ஒரு வேல்யூவான ஹெல்மெட்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. இது ஆக்சுவலாக நான் எப்பயோ பிரிச்சுட்டு நான் ஆக்சுவலாக இந்த ஹெல்மெட்டை ஒரு ரைடே போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா, ஸோ ரைடு போயிட்டு நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அன்றைக்கி நான் வாங்கின அன்றைக்கி ரைடு வேறு போகணுன்னு சொல்லிட்டு டைமிங்கே இல்லை. ஸோ அதனால் ரைடு போயிட்டு வந்துட்டு நான் திருப்பி இந்த ஸ்டிக்கரில் ஒட்டி உங்களுக்கு வீடியோ போகிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஏன்னா ஆல்ரெடி லைட்டாக ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் கேட்பீங்க இல்லை, அதனால சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் வைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் லாங் ட்ரிப்பு இல்லை ட்ராவலிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்தமாரி டிரான்ஸ்பரண்ட் வைசர் யூஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே நைட்லேயும் யூஸ் பண்ணலாம், மார்னிங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லாவே உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்பரண்ட் வைசர். சரிங்களா, ஸோ இது ஆக்சுவலாக இந்த லாக் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த டியூல் வைசர் கான்செப்ட். ஸோ இதுக்கு இங்கே சைடில் உங்களுக்கு அந்த பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா இது க்ளோஸ் ஆகிடும். ஸோ யூஸ் பண்ண சொல்ல இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சன்கிளாஸ் இருக்க சொல்ல நம்ம மார்னிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னெலாம் வரும் இல்லையா, ஒரு மதியம் ஒரு 12 o'clock அந்தமாரிலாம் ஓட்ட சொல்ல ரொம்ப ஆஷான
சன் வந்து டேரெக்டாக நம்ம கண்ணில் போடும். அப்போ நம்ம ரொம்ப வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிடுவோம், அதுக்கப்புறம் ஓட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க சொல்ல இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ரைடே எடுத்துன்னு போயிட்டு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இப்போ புது ஹெல்மெட் வாங்கிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள்கிட்ட சொன்னால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு ரைடு போயிட்டு வந்தேன். எங்கே போயிட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போயிட்டு வந்தேன் காய்ஸ். ஸோ இந்த ஹெல்மெட் வாங்கி அன்றைக்கே வந்து நான் கொடைக்கானல் போயிட்டு வந்து தான் இந்த ஹெல்மெட்டோட ரிவ்யூ ப்ளஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டும் சேர்த்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சன் வைஸர் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உள்ள லைட்டாக டஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் நீங்கள் ரைடு போயிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதனால். ஸோ இது அப்புறம் நான் துடைக்கணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து சன் வைஸர். நம்ம மார்னிங் வெயில் டைம் ஆப்போசிட் வெயிலில் அடிக்குது அப்படின்னா இது நீங்கள் வைஸர் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நைட் ட்ரைவில் அப்படி போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் இந்த டிரான்ஸ்பரண்ட் வைஸரே யூஸ் பண்ணலாம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பின்லாக் வைஸர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு பின்லாக் இருக்கும். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சென்னையில் இருக்கேன். ஸோ சென்னையில் ஏர்லி மார்னிங்கில் நம்ம ட்ரைவ் பண்ண சொல்லியே வந்து ரொம்ப ஃபாக் ஆகிடுது. ஸோ ரொம்ப ஒருமாரி குளிராக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போகிறோம் இல்லை நைட் ட்ரைவ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம வந்து சுவாசிப்போம் இல்லையா. ஸோ அதுவே வந்து கிளாஸ் ஃபுல்லாக வந்து ஃபாக் ஆகிடும். ஸோ அப்படி இருக்க சொல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதுவுமே தெரியாது. பட் ஆனால் இந்த பின்லாக் இருக்க ஹெல்மெட் இது ஆக்சுவலாக ஸோ இது இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது நான் ரைட் பண்ண சொல்ல. இப்போ நான் ஹில் ஸ்டேஷன் போகிறேன் அப்படின்னா அங்கே ஃபுல்லாக வந்து மிஸ்ட் அதிகமாக இருக்கும், இல்லை ஃபாகுன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்க சொல்லக்கூட எனக்கு வந்து இந்த பின்லாக்கு நம்மளோட விசிபிலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு கிளியராக வந்து தெரிஞ்சுதுன்னே சொல்லலாம். ஸோ எந்த விதத்துலையும் எனக்கு வந்து விசிபிலிட்டி பொறுத்தவரை எந்த குறையும் இல்லை. நைட் நேரத்துலையும் எனக்கு சூப்பராக இருந்தது, மார்னிங்கும் சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பின்லாக் வச்சு வாங்குங்க நீங்கள் ஃப்யூச்சரில் எந்த ஹெல்மெட் வாங்குறதுனா இருந்தாலுமே. ஸோ நம்ம மழை காலத்தில் கூட ஓட்ட சொல்லக்கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாக்லாம் வந்து க்ரியேட் ஆகாது சரிங்களா. ஸோ இந்த வைஸர் இருக்கனால பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். பட் வாங்கினா வந்து ஒர்த்தாக இருக்கும், லைஃப் லாங்காக யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். சப்போஸ் இது ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா, உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இதுதான் ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து ஏர் வெண்ட்டு பொறுத்தவரை வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 2 ஏர் வெண்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு ஏர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், என்ன ப்ரோ இது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா இதோட வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் சரிங்களா. நான் ரைடு போகிறதுக்கோசம் எல்லாமே நான் செட் பண்ணிட்டு போயிட்டு வந்தேன். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஆக்ஷன் மவுண்ட் சரிங்களா, நம்ம ஆக்ஷன் கேமரா போடுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான மவுண்ட். இதை பற்றி நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், அது நெக்ஸ்ட் வீடியோ இதுக்கு அடுத்து நான் போடுறேன். ஸோ அதையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இந்த இருக்க ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்பாய்லர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு ஏரோ டைனமிக்காக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சூப்பராக இருக்கும். இது வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ பெரிய இதில் சின்னது கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட். ஸோ சர்டிஃபிகேஷன் பொறுத்தவரை இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம ஹெல்மெட் வாங்குகிறோம். ஸோ சர்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப பார்த்து வாங்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து .ECE இது ISI ஹெல்மெட் சரிங்களா. இப்போ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வந்து மாடல் பார்த்தீங்கன்னா வந்து பழைய மாடல் தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த கலரு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த ஹெல்மெட் வாங்கினேன். பட் இது வந்து ஆக்சுவலாக ஓல்டு மாடல் தான். ஓல்டு மாடல் மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா இதோட டிசைன் இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்துச்சு. இதுக்கு அடுத்தது வந்து வினாம சீரிஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் சி டெவில்னு சொல்லிட்டு இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு. ஷெல் எல்லாமே ஒன்று தான் கைஸ், ஓகே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. செல் எல்லாமே ஒன்று தான். பட் இதோட டிசைன் மட்டும் தான் வேறு சரிங்களா. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ வாங்குவீங்க இல்லையா. ஸோ அதேமாரி தான். அதுக்கப்புறம் விவிடுன்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் வந்திருக்கு. அதுமாரிலாம் நிறைய கலராக இந்த ஆக்ஸாரில் பொறுத்தவரையும் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்போ வர ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து .ECE இங்கே மேலேயே வந்து அவங்க ISI மென்ஷன் பண்ணியே வருது. இப்போ வர ஹெல்மெட்டில் நான் பார்த்தேன். பட் இதுவும் வந்து ISI ஹெல்மெட் தான் சரிங்களா. ஸோ அதனால உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் சேஃப்டி பொறுத்தவரையும் உங்களுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னர் பார்க்கலாம். ஸோ இன்னர் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து குஷன் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு போடத்தில் எனக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. பட் ஆனால் எனக்கு ஒரு ஆஃப் டே ரைடுக்கு மேலே நல்லா கம்ஃபர்டபுளாக இந்த ஹெல்மெட் வந்து எனக்கு இருந்ததுன்னே சொல்லலாம். இது எல்லாமே பேடிங் பொறுத்தவரை எல்லா பேடிங்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு திருப்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்தமாதிரி ஃபீச்சர் தான் வந்து இந்த ஹெல்மெட் பேடிங்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக நார்மல் ஹெல்மெட் தான் வந்து ஒரு மாதிரி கிளிப்பு ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் இது ஆக்சுவலாக டபுள் டீரிங் லாக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப சேஃப்டியான ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ இந்த டபுள் டீரிங் லாக் வச்சு ஹெல்மெட் தான் வந்து நம்ம ரேஸ் ட்ராக்லேயே வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ஹெல்மெட்லேயும் பார்த்தீங்கன்னா டபுள் டீரிங் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம யூஸ் பண்ணால் நல்லா சேஃப்டியாக இருக்கும் சார் கம்பேர்ட் டு நார்மல் லாக் சிஸ்டமோட. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா இது அங்கே ஒயர் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆக்சுவலாக இதுக்குள்ளே வந்து மைக் செட்டப் நான் பண்ணியிருக்கேன். எதுக்கோசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோப்ரோ மோட்டோ பிளாக்
பண்ண சொல்ல அதுதான் யூஸ் ஆகும். பட் ஆனால் ப்ராப்பராக நான் பண்ணலை. ஏன் அப்படின்னா நான் ரைட் போகிறேன் அப்படின்னனால உடனே எனக்கு வச்சுட்டு நான் உடனே கிளம்பிட்டேன். ஸோ அதனால் இது இந்த வீடியோ முடிச்சுட்டு தான் கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துகிட்டு உள்ளே கரெக்டாக பண்ணணும். அப்போ தான் வந்து மோட்டோ பிளாக் செட்டப் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு மவுண்ட் எல்லாமே நல்லா வந்து குஷன் வைஸ் நல்லா சாஃப்டாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ குஷன் வைஸ் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ சூப்பராக இருக்குது காய்ஸ் ஹெல்மெட் பொறுத்த வரையும். அதுக்கப்புறம் இங்கே இன்டர்காம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல அதோட கண்ட்ரோல்ஸ் வரும். சரிங்களா? ஸோ இதுதான் மைக்கோட ஒயர் வருது பார்த்தீங்களா? இதோட மைக்கோட ஒயர் இதில் நம்ம உள்ளே வைக்கலாம். அப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, நீங்கள் இன்டர்காம் ஃபிக்ஸ் பண்ணால் இந்த இடத்துல இன்டர்காம் வரும். ஸோ நீங்கள் சாங்ஸ் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் நான் இன்டர்காமும் வாங்குவேன். சரிங்களா? எல்லாமே பிளான் இருக்குது. ஸோ எல்லாமே வீடியோ வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஹெல்மெட் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ யூஸ் பண்ண வெறிய ஒரு 5000க்கு ஒர்த்தான ஹெல்மெட்டு. ஸோ நான் இது ஹெல்மெட் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி இதை நான் சொல்லலை. சரிங்களா? நான் ஒரு ரைடு எடுத்துன்னு போயிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஆமாம், 120 கிலோமீட்டர் ஸ்பீட் நான் இந்த ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட பைக்கில். ஸோ எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது, நல்ல ப்ரொடெக்ஷனாகவும் இருக்குது. சரிங்களா? என்னோட புது ஹெல்மெட்டை ஆக்ஸார் டர்பைன். ஸோ இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், நான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற ஒரு வீடியோஸும் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹெல்மெட் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா JK Motoshop. சரிங்களா? ஸோ அங்கே தான் இந்த ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எங்கே இந்த ஹெல்மெட் வாங்கியிருப்பேன். ஸோ அவங்களோட கான்டாக்ட் நம்பர், டீட்டெயில், லொக்கேஷன் எல்லாமே நம்ம வந்து கீழே கொடுத்துருக்கேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க ஹெல்மெட் மட்டும் இல்லாமல் டோட்டல் பைக் ஆக்சரிஸ் A to Z எல்லாமே வந்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கோசமாக ஒரு வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.